எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு அண்ணா வந்து ஸ்பீச்ல தெரிக்க விட்டாரு. ஒரே ஒரு விஷயம், அண்ணா ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னாரு. நான் யோசிச்சு வச்சிருந்தேன் இன்னைக்கு ஆக்சுவலி நம்ம வீடியோல அதை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அண்ணாவும் அதே பேசியிருக்காரு அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, அப்ப எல்லாருக்குமே அதுதான் தோணும், எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே நம்ம ஒட்டுமொத்த நாட்டுக்குமே இதுதான் தோணும் அப்படிங்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள உணர்வு தான் வந்து அது அப்படிங்கிறது அண்ணா பேசுனதுலதான் தெரிஞ்சது. என்னன்னா, ஒரு போராட்டம், ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது உண்மையான என்ன விஷயம்னா, ஒருத்தர் பல மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறப்போ, அந்த இடத்துல அந்த ஒட்டுமொத்த மக்களும் இன வேறுபாடே இல்லாம ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தி அதுல இருந்து சுதந்திரம் வாங்குறாங்க. அதுதான் உண்மையான சுதந்திரம். அதாவது ஜாதி, மதம், இனம், எந்தவித மொழி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடும் அந்த போராட்டம் அப்படிங்கிறது. என்னன்னா, ஒருத்தர் எதிர்த்து, அதாவது அவங்க வந்து நம்மள வந்து கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப, கட்டுப்படுத்தணுங்கிறத விட அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறப்போ, அப்போ ஒட்டுமொத்த கூட்டமும் சேர்ந்து அந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறப்போ அது எல்லாம் உடைப்படுது. எது? ஜாதி, மதம். சூப்பர் பாயிண்ட் அண்ணா இன்னைக்கு பேசினது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு அதை நான் பேசலாம்னு நினைச்சேன், ஆனா அண்ணா பேசிட்டாரு. ஓகே, சூப்பர். ஆனா வேற லெவல். உங்களுக்கும் அது மாதிரி தோணி இருக்கும். எனக்கு என்ன ரொம்ப நாளா அது தோணிட்டே இருந்தது. ஒரு உண்மையான சுதந்திரம் அப்படிங்கறதே இது எல்லாமே சேர்ந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜல்லிக்கட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஒரு போராட்டத்துக்கு எத்தனை பேர், எத்தனை கோடி மக்கள், அதுல எத்தனை மதங்கள் இருக்கும், எத்தனை மொழிகள் இருக்கும், எத்தனை பேர் இருப்பாங்க. எல்லாரும் வந்து என்ன ஏது, ஏழை பணக்காரன் எதுவும் பார்க்கல. போராட்டம் எதுக்காக? ஜல்லிக்கட்டுக்காக அப்படிங்கிறது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறப்போ ஒரு போராட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு விதத்தில் நல்லதாகவும் தோணுது. ஏன்னா எல்லாரும் ஒண்ணு சேர்றோம்ல, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம எல்லாம் ஒரு இனம் அப்படிங்கறத வந்து நம்ம காட்டுறோம்ல. அது எவ்வளவு பெரிய ஒரு அழகான ஒரு விஷயம் இல்ல? தேங்க்யூ. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். ஜெய் ஹிந்த்.